காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு அண்ட் பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்காக ஒரு ஜாரில் தேவையான அளவு தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி கூடவே தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு குக்கரில் ஊற வச்சிருந்த பட்டாணி, 3 உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, தண்ணி ஆட் பண்ணி நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கிராம்பு, ஏலக்காய், பட்டை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணி அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உருளைக்கிழங்கு அண்ட் பட்டாணியும் நல்லா மசிச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பும் பார்த்துட்டு மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. இது இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேட்டா.